பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 25வது பாடத்தை இப்போது நாம் அடைந்திருக்கிறோம். 25A. இதில் நாம் அல் ஹுரூஃப் அஸ்ஸகீரா, அதாவது சிறிய குறியீடுகள் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல் அலிஃப் சகீரா, அது போன்ற குறியீடுகள். அலிஃப் மத்தினுடைய வேலைதான் அலிஃப் சகீரா என்பது செய்கிறது. அதாவது சின்ன அலிஃப் என்று சொல்லுவோம், நீட்டுவதற்காக வேண்டி. இதை நம்ம உருது மொழியில கடா ஜபர், இங்கிலீஷ்ல ஸ்டாண்டிங் ஃபத்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். அலிஃப் மத் என்ன வேலை செய்கிறதோ அதே தான் இது செய்யும். இடத்தை சுருக்கமாக பயன்படுத்தி அரபு மக்கள் சில நேரங்களில் மத்துல் அலிஃபை போன்ற அலிஃப் மத்தாக அலிஃபை போடாமல் பக்கத்தில் எழுத்துக்கு மேலே குட்டியாக சிறிய அலிஃபை எழுதி அதை நீட்டி படிக்கக்கூடிய வளமை அரபுல இடத்துல இருக்கிறது. அதுதான் நம்ம அலிஃப் சகீரான்னு பாக்குறோம். சரிங்களா? ஸ்டாண்டிங் ஃபத்தா, ஸ்டாண்டிங் கஸ்ரா, இன்வெர்டர் தம்மான்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல நம்ம படிக்கிறோம். ஊர்ல கடா ஜபர், கடா ஜேர், உல்டா பேஷ் என்றது சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் வார்த்தைகளை. பாருங்க, இதுதான். சரிங்களா? இப்ப ஹால பாத்தீங்கன்னா வெறும் ஃபத்ஹா, சாய்ந்த கோடு ஃபத்ஹா இல்ல, அலிஃப் சகீரா இருக்கு, நிற்கக்கூடிய அலிஃப் இருக்கு. சரிங்களா? இதை நம்ம நீட்டி சொல்லணும். அப்ப ஹதா இல்ல, இது ஹதா, அதையும் நீட்டணும் அப்படிங்கறத. ஓகேங்களா? இது ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். அப்ப நீங்க ஹாக்கு பக்கத்துல ஒரு அலீஃப் போட்டு தாலுக்கு பக்கத்துல ஒரு அலீஃப் போட்டா வார்த்தை பெருசா இருக்குங்கிறதுக்காக சுருக்கமா இப்படி எழுதக்கூடிய வளமை அரபுகள்ட்ட இருக்கு. அந்த அடிப்படையில் குரான்லையும் இந்த எழுத்து முறை, இந்த குறியீடு முறை கையாளப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சரியான முறையில ஓதுடுங்கிறதுக்காக நம்ம அதை சரியான முறையில பிராக்டிஸ் எடுத்துக்கிறோம். உங்க சொல்லுங்க, ஹதா மென்மையான எழுத்துக்கள் தான். ஹதா, ذلك 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 ரெண்டு ஹரக்கா, இல்ல எந்த கூடுதல் குறைவில் இல்லை. அலிஃப் மத்துக்கு கூடிய அதே ரெண்டு ஹரக்கா, சற்றும் கூடுதல் இல்லை, சற்றும் குறைவில்லை. ذلك كذلك كذلك يبين الله لكم آخرة آخرة آخرة. இந்த பாருங்க, ஸ்டாண்டிங் ஃபத்தா இது எல்லாத்துலயும் இருக்குது. ஓகேங்களா? இது நாம பொதுவா நம்ம இந்தியாவில பயன்படுத்தக்கூடிய இண்டோ பாக்குரான்னு சொல்றோம்ல, மஜிதி முஸ்ஹப், அதுல அந்த மாதிரி இருக்கும். உஸ்மானி முஸ்ஹப்ல பாத்தீங்கன்னா ஃபத்ஹா போட்டிருப்பாங்க. ஃபத்ஹா போட்டு பக்கத்துல இந்த ஸ்டாண்டிங் ஃபத்தாவும் போட்டிருப்பாங்க, நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா என்னோட ஸ்பெல்லிங்ல ஃபத்ஹா இருக்கும். ஆனா இண்டோ பாக்குரான்ல பாத்தீங்கன்னா ஃபத்ஹா இல்லாம ஸ்டாண்டிங் ஃபத்தாவே டைரக்டா போட்டிருப்பாங்க, அலிஃப் சகராவே டைரக்டா போட்டிருப்பாங்க. சரி, இது எப்படிதான்? அதே தான். நீங்க அந்த மாதிரி குரான்ல ஓதுனாலும் சரி, இந்த மாதிரி குரான்ல ஓதுனாலும் சரி, எல்லாத்துலயுமே அந்த குறியீட்டை நம்மளுக்கு காட்டி அதை அடையாளப்படுத்துறதுல கொஞ்சம் முன்பின் இருக்குது. அது நம்மளுடைய பழக்கத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. மற்றபடி எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் படிப்போம். ஹதா ذلك كذلك ஆகிராத்தி. சரிங்களா? இது நம்ம எப்படி போட்டாலும் சரி, ஒன்லி ஸ்டாண்டிங் ஃபத்தா போட்டாலும் நம்ம ஸ்டாண்டிங் ஃபத்தா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபத்ஹா போட்டு ஸ்டாண்டிங் ஃபத்தா போட்டாலும் அதை நம்ம ஸ்டாண்டிங் ஃபத்தா தான் கன்சிடர் பண்ணுவோம். இதை நம்ம எந்த குரான்ல மோதினாலும் இந்த ஸ்டாண்டிங் ஃபத்தாவை பாத்துக்கிறீங்க. ஸ்டாண்டிங் ஃபத்தா வந்துட்டாலும் நீட்டிடணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இதே மாதிரிதான் பாருங்க. தோகீன, இப்போ வெரி சிக்கன் ஹைலைட்டர் எல்லாம் வருது. தோகீன தோகீன, தோ போட்டு அலீஃப் போட்டு அலீஃப் மத்தா ஆக்காம இதை அப்படியே தோலையே அந்த ஸ்டாண்டிங் ஃபத்தா போட்டுறாங்க. ஓகேங்களா? அப்ப طاغين وإن للطاغين طاغين آمنوا آمنوا. ஓகேங்களா? ஆயாத்தினா ஆயாத்தினா. சரிங்களா? ரெண்டுலயுமே ஸ்டாண்டிங் ஃபத்தாஸ் வருது. அடுத்து பாருங்க, ஆயாத்தி ஆயாத்தி. லாஸ்ட் நீட்டே இருக்கக்கூடாது, ஆயாத்தி அப்படின்ற சொல்லிடக்கூடாது. அது சடன் பிரேக் போடணும். ஆயாத்தி. இப்ப எல்லாத்தையும் சொல்லுங்க. طاغين آمنوا ஆயாத்தினா ஆயாத்தி. வெரி குட். ஓகேங்களா? இப்போ யா சகீரான்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டிங் கஸ்ரா நம்ம இதை சொல்றோம். யா சகீராங்கிறது உஸ்மானி குரான்ல அது யாவே போடப்பட்டிருக்கும் இந்த ஹாக்கு கீழே. இதை நம்ம ரெண்டு குறியீடு அளவுக்கு யா மத்து மாதிரி, மத்துல் யா மாதிரி நம்ம இதை நீட்டி தான் படிக்கணும். பிஹி 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 ஈலாஃபி ஈலாஃபி. அப்புறம் ஹாதிஹி 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 நாகத்துல்லாஹ். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இந்த பாருங்க, உஸ்மானி குரான்ல பாத்தீங்கன்னா கஸ்ரா மட்டும் போட்டு ஒரு யாவை பக்கத்துல போட்டிருப்பாங்க. இண்டிகேஷன் என்ன அப்படின்னா இதை நீங்க நீட்டணுங்கிறதுக்கானது. நம்ம நார்மலா ஓதக்கூடிய நம்மளுடைய ரூல்டு குரான், நம்மளுடைய இண்டோ பாக் குரான், மஜித் முஸ்ஹப்ல இந்த யா போடுறது, கஸ்ரா மட்டும் போடுறது இருக்காது. சுலபமா நம்ம குழம்பிடக்கூடாங்கிறதுக்காக ஸ்டாண்டிங் கஸ்ரா போட்டு வச்சிருப்பாங்க. மஜிதி குரான்ல இந்த ஸ்டாண்டிங் கஸ்ராங்கிற வளமே கிடையாது. ஸ்டாண்டிங் ஃபத்ஹா வளமே இருக்கு, ஸ்டாண்டிங் கஸ்ரா வளமே கிடையாது, இன்வெர்டர் தம்மா வளமே கிடையாது. இந்த மாதிரி கஸ்ரா போட்டு யா போட்டாங்கன்னா நீட்டி ஓதுனுங்கிறது அங்க ஒரு புரிதல். பிஹி அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? ஈலாஃபின்னு இப்படிதான் எழுதிருப்பாங்க, அலிஃப் போட்டு. ஆனா இவ்வளவு கேப் இருக்காது, பக்கத்துல தான் இருக்கும். ஒரு சின்ன இந்த யாவை பக்கத்துல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஈலாஃபி அப்படிதான் நம்ம படிக்கணும்.
அதே மாதிரிதான் ஹாதிஹி கஸ்ரா போட்டு ஒரு யா போட்டிருப்பாங்க. அது எழுத்து முறை வேறுபடுது, அவ்வளவுதான். மதுல் வாவ் கிடையாது. இது அல் வாவு சகீரான்னு சொல்லுவாங்க, சின்ன வாவ். சரிங்களா? அல் அலிஃபு சகீரா, அல் யாவு சகீரா, அல் வாவு சகீராங்கிறதா ப்ராப்பரான இதுக்கான டெர்மினாலஜி அரபிக்ல. சரிங்களா? ஓகே. லஹு, இந்த வாவ் அப்படிங்கறத நம்ம இண்டோ பாக்குறோம்ல, தனியா போறது இல்ல. கவிழ்த்தி போடும் பொழுது நம்ம நீட்டி படிக்கணுங்கிறது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. லஹு 2 ஹரக்கா. லஹு வாவ் மது மாதிரி. லஹு தாவூத 2 ஹரக்கா நீட்டுறோம். சரிங்களா? இப்ப லஹூல ஒரு வாவ் எழுதிருந்தா தான் அந்த வாவ் படிக்கிற மாதிரி. தாவூதுல 2 வாவ் எழுதிருக்கணும். ஆனா அரபுகள் எல்லா இடத்துலயும் அதை விரும்பல. அரபுகள் அதை அப்படி விரும்பாதனால ஷார்ட்டா என்ன செய்யறாங்க, லஹூ தாவூத என்பதை இந்த ஸ்பெல்லிங்ல எழுதிருக்காங்க. அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய ஆரம்ப காலத்துல இந்த ஹரக்கத் குறியீடுலாம் இல்ல, நம்மளுடைய புரிதலுக்காக இப்படி நம்ம ஹரக்கத்துகள் இந்த குறியீடுகளை வைத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். உஸ்மானில நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சாதாரண தம்மா போட்டு பக்கத்துல ஒரு வாவ் போட்டிருப்பாங்க. அப்போ நீட்டணுங்கிறதுக்கான அளவு அடையாளம் லஹு. இந்த லாம்ல இருக்கக்கூடிய ஷத்த கவனிக்காதீங்க. ஷத்துங்கிறது பொதுவா அது அதுல இருக்கதான் செய்யும். இந்த இடத்துல அது விடப்பட்டிருக்குது முந்தைய வார்த்தையோட சேர்க்கறனால. மற்றபடி லஹு நீட்டி படிக்கிறதுக்கு அதுல தம்மா போட்டு வாவ் போட்டா நம்ம நீட்டணுங்கிறதா இங்க உங்களுக்கு பாயிண்ட் கவனிங்க. ஓகே. லஹு 2 ஹரக்கா. லஹு. அதே மாதிரி தஊத வாவுல பாருங்க, வெறும் தம்மா போட்டு பக்கத்துல வாவ் போட்டிருக்காங்க. தஊத ஹம்சால கூட வரும். மௌஊதது அல் மௌஊதது வஇதல் மௌஊதது சுஇலத் என்பதுல ஹம்சாலையும் இந்த இன்வெர்டட் தம்மா போடப்படுது, அல்லது தம்மா போட்டு வாவ் போடப்பட்டால் அதை நம்ம நீட்டணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த மாதிரி தான் அல் குர்ஆன்ல வரக்கூடிய நீங்க ஸ்டாண்டிங் ஃபத்தா, ஸ்டாண்டிங் கஸ்ரா, இன்வெர்டட் தம்மா என்று நம்ம இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய அலிஃப் சகீரா, யா சகீரா, வாவ் சகீரா நீங்க அடையாளப்படுத்தி, நீங்க அடையாளம் கண்டு அதை நீங்க நீட்டி படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பிராக்டிக்கலி ஒரு உண்மையை சொல்லணும்னா, உண்மையிலே நான் சொல்றேன், என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன், இந்த இன்வெர்டட் தம்மா, இந்த ஹீ ஹூ எல்லாம் நிறைய பேர் ஒழுங்கு நீட்டவே மாட்டாங்க. லஹூமா ஃபிஸ் சமாவாத்தின்னு ஓதிடுவாங்க. லஹூமா ஃபிஸ் சமாவாத்திங்கிறது ப்ராப்பரா எல்லாட்டையும் வர்றதில்லை. சரிங்களா? பிஹி ஃபஅஸர்ன பிஹி நக்அம்பாங்க. தப்பு மாதிரி தெரியல பாருங்க. ஃபஅஸர்ன பிஹி நக்அ, அந்த ஹீ 2 ஹரக்கா நீட்டணும். இந்த ஹூ ஹீகள் எல்லாம் நல்லா நீட்டப்பட வேண்டும். 2 குறியீடுகள் கவனத்தோடு நீட்டப்படணும். அது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்களும் இதை கடைபிடிங்க. உங்க இடத்துல ஓதக்கூடியவர்கள் இடத்துல இதை நீங்க சரி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்த கான்செப்டோட பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 25வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். 25B. இதில் நாம் சூரத் நாஸை ஷேக் ஐமன் சுவைத் அவங்களோடு சேர்ந்து ஓத போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் 25வதாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது குர்ஆனை 3 வேகங்களில் ஓதலாம். ஒன்று நிறுத்தி நிதானமாக ஓதுவது, அதன் பேர் தான் தர்தீல், தஹ்கீக் என்றும் சொல்லப்படும். 2வது நிலை மிக வேகத்துடன், அதாவது வேகமாக ஓதுவது, அதுக்கு பேர் தான் ஹதர், சற்று வேகமாக ஓதுவது. மற்றொன்று வேகமாக ஓதுவது, நடுநிலையான வேகத்தோடு ஓதுவது, அதன் பேர் தான் தத்வீர் என்று சொல்லப்படும். எப்படி ஓதினாலும் சரி, அதில் நாம் தஜ்வீதை கையாண்டு முறைப்படி ஓத வேண்டும். சரியா? தஜ்வீதை கைவிட்டு விடக்கூடாது. வேகமாக ஓதுறதுலையும் அது நிதானமான வேகம் என்ற அடிப்படையில் அது இருக்கணும். ஹதர் ஃபாஸ்ட், தத்வீர் மீடியம், தஹ்கீக் ஆர் தர்தீல் என்பது ஸ்லோ ரெசிடேஷன். இது தராவில் ஓதும்போது சற்று வேகமாக ஓதுவது, 10 தொழில் ஓதும்போது நடுநிலையாக ஓதுவது, நடுவேகத்தில் ஓதுவது, ஒரு மஜ்லிஸில் ஓதும் பொழுது அல்லது ஒரு இடத்துல ஓதி காட்டும் பொழுது அப்ப நம்ம பொறுமையா ஓதுவோம் பார்த்தீங்களா, அது தஹ்கீக் என்று சொல்லப்படும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நம்ம காரியோட ஓதிட்டு இருக்கோம். அதனுடைய பெனிஃபிட்ஸை நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அனுபவமாகவே பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் அடுத்த சூரா நம்ம பார்க்க போறோம். சூரத் அன்-நாஸ் மக்கியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أعوذ برب الناس. قل أعوذ برب الناس. قل أعوذ برب الناس. قل أعوذ برب الناس.
ملك الناس ملك الناس إله الناس إله الناس إله الناس إله الناس من شر الوسواس الخناس من شر الوسواس الخناس من شر الوسواس الخناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس 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 من الجنة والناس من الجنة والناس من الجنة والناس من الجنة والناس ما شاء الله இந்த குன்னாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க ஜின்னதி வன்னாஸ் என்று சொல்லிவிடாமல் ஜின்னதி அந்த அதில் இருக்கக்கூடிய ஹரக்கா அதுவும் நாம் முறையாக அந்த குன்னாக்கு கொடுக்க வேண்டும் மினல் ஜின்னதி வன்னாஸ் எந்த கராத்துப்படி நம்ம ஓதுனாலும் சரி என்ன ஸ்டைலில் ஓதுனாலும் சரி இந்த தஜ்வீதை விட்டு கொடுத்துடவே கூடாது ஒரு முறை முழுமையாக ஓதுவோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته